இருக்கு எனக்கு பெரிய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஃப்ரீ தானா. காசுன்னு நினச்சேன், சரி பரவாயில்ல. காசு பாடுபாதா லைக் காண்டு அவங்க நம்ம இப்போ பேர்கில்ஸ் மாதிரி தான் நடந்து ஒவ்வொரு இடமா டிஸ்கவர் பண்ணுறீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்கள் தான் இருக்குது. கல்லுக்குள்ளே சிற்பி அப்புறம் மற்ற ஐட்டம் உயிரினங்கள்லாம் வாழுதுங்க உள்ளுக்குள்ளே. இடம் வந்து எனக்கு ஏங்க இந்தியாங்க என்ன சொல்கிறதுனே தெரியலை. இங்கே இருக்க தாலின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பட் நம்ம அங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இந்த பெருசாக கிடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிரீஜியோ. நான் இப்போது கோவாவில் இருக்கேன். அதுவும் கோவாவில் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான ஹோட்டல் ஸ்டேயில் இருக்கேன். எவ்வளோ நேரம்னு கேட்குறீங்க, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், 168 + GST மொத்தமாக சேர்த்து 186 ரூபாய்க்கு தான் இந்த மொத்த ஸ்டேவை எடுத்தேன். பார்த்தீங்கன்னா இது டாமெண்ட்ரி தான். ஆனால் இவ்வளோ காசு கம்மியாக கொடுத்துருக்கோமே, ஸ்டே வந்து கொஞ்சம் வந்து அப்படி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு போயிட்டு வந்து காட்டுறேன், என் ரூம் எல்லாம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பிளான் இன்றைக்கி சொல்லிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் கோவா சைடில் இருக்கோம். ஸோ நம்ம நார்த் கோவாவில் ஒரு ஃபோர்ட்டு, ஒரு பீச்சு, அப்புறம் அங்கே இருக்க இடங்கள் ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதோட பேர், அதோட இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே கொடுத்துறேன். அதுவும் இல்லாமல் இந்த லொக்கேஷனோட டீட்டெயில்ஸு நான் எப்படி புக் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஸோ கைஸ் வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ரூமை காட்டிடுறேன். ரூமை காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த 186 ரூபாய்க்கு மொத்தமாக டோட்டலாக ஜிஎஸ்டியோட சேர்த்து இது ஒர்த்தா இல்லையா? நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் போய் ரூமுக்கு போய் தான் ஆரம்பிக்கிற அவசியம் கிடையாது. டாமெண்ட்ரி பெட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ டாமெண்ட்ரி இருக்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காது, அது இந்த ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்க, பால்கனி வியூ. டாமெண்ட்ரி நான் நிறையா தங்கியிருக்கேன். ஆனால் பால்கனி கொடுத்த ஒரே டாமெண்ட்ரி எனக்கு தெரிஞ்சு இதாக தாங்க இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. லொக்கேஷனும் பாருங்களேன், அப்படியே இந்த பச்சை பசேன்னு. நம்ம எங்கள் வீடு கேரளா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மழை பெஞ்சுன்னா இப்படி தான் இருக்கும். கோவாவும் இப்போ அப்படி தான் இருக்குது. கோவா தனி வைபுங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ஏரியா. சாப்பாடு அங்கே வந்தால் நீங்கள் வச்சு இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஒரு டாமெண்ட்ரி இருக்குது, அங்கே ஒரு டாமெண்ட்ரி இருக்குது. என்னடா ரூமை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்லேருந்து ஆரம்பிக்க நினைக்காதீங்க. வாஷ்ரூமே தருமாறாக இருக்குங்க. அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கள். உள்ள பாத்ரூம்ஸில் என்ட்ரியே லெஃப்ட்டு திரும்பினோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன், பெரிய கண்ணாடி. உங்களுக்கு நான் வந்து ரெஸ்ட் ரூம் காட்டுறேன். டாமெண்ட்ரியில் இருக்க ஷேர்டு ரெஸ்ட் ரூம் இது. பட் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். எப்பா க்ளீனாக நீட்டாக செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே டாமெண்ட்ரி என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஷேர்டு பாத்ரூம்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ரோ ஒரு பாத்ரூம் தான் இருக்கா? 1 2 3 4 5 6 7 மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. அத்தனை 14 பெட்டு 12 பெட்டு டாமெண்ட்ரி. ஸோ உங்களுக்கு 7 பேருக்கு செம்மையாக யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லா பாத்ரூமுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து வியூ கூட கிடைக்குங்க. இது நடத்தி வச்சுருக்காங்க. அந்த பாருங்கள் எப்படி நீங்கள் அப்படியே பாத்ரூம் போயிட்டு வெளியே வியூ கூட ரசிக்கலாங்க. இந்த ஃப்ரேமை கூட பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாங்க ரூமுக்குள்ளே போயிடலாமா? தாங்க நம்ம தங்கியிருந்த அந்த டாமெட்ரி ரூமுங்க, இங்கே தான் நான் தங்கியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கிளச்செல்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்த வேணாம். பெட்டு செம்ம கம்ஃபர்டபுளுங்க. இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான பெட்டு இது வரைக்கும் நான் தங்க டாமெண்ட்ரியிலே பார்த்ததில்லை. பாருங்கள், டாமெண்ட்ரிஸ் என்னென்னு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி பங்கர் பெட் வச்சுருவாங்க. பங்கர் பெட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் டாமெண்ட்ரி பெட்டு. பாருங்கள் ஒன்று எவ்வளோ ஸ்பேசியஸாக எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு தனியாக. இந்த 2 பெட்டுக்கு இங்கே, இந்த 2 பெட்டுக்கு இங்கே, அவங்களுக்கு மொத்தமாக இங்கேன்னு சொல்லிட்டு வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியே செம்மையாக இருக்குது. அதுவும் செம்ம பெருசுங்க. நம்ம ஐட்டம்லாம் இங்கே தான் இருக்காப்புல பாருங்கள். மொத்தமாக நம்ம லக்கேஜ் கொண்டு வந்தால் அழகாக அதில் வச்சு பண்ணிடலாம். நான் கொஞ்சம் பேக் ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பைக் ரைட் பண்ணி வந்து நனைஞ்சிருச்சுல, அதனால் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். செம்மையாக இருங்க.
அருமையான பால்கனி, அருமையான நீட்டான ரெஸ்ட் ரூம், நல்லா தங்குறதுக்கு ரூமு, முக்கியமாக ஏசி போட்ட ரூமுங்க. தலைவன் தெரியுறானா? ஏசி போட்ட ரூமு. காமன் ஏரியா பாத்ரூம் வரீங்களா? இப்போ நான் வந்து காமன் ஏரியாவை நோக்கி போயிட்டுருக்கேன். இதுதாங்க காமன் ஏரியா. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்தீங்கன்னா ஜாலியாக 4-5 பேர் சேர்ந்து ரூம் புக் பண்ணி செம்மையாக சில் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே உட்காந்துட்டாலாம் நீங்கள் கேரம் போர்டு விளாட்றது, கேம்ஸ்லாம் இருக்குது, கேட்டால் அவங்க தருவாங்க. நீங்கள் வாங்கி அப்படியே இங்கே விளாண்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. என்னங்க இது மட்டுமா காமன் ஏரியா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் லக்கேஜெலாம் நிறையா கொண்டு வந்தீங்கன்னா தூக்கணும் சுமக்கணுன்ற அவசியமே கிடையாது. லிஃப்ட் ஃபெசிலிட்டி கூட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது சொல்லுங்களேன், 186 ரூபா ஜிஎஸ்டியோடு சேர்த்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியுமா? அதுவும் கோவாவில் இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா? என்னத்தை சொல்கிறது? ஐயோ வாங்க, இதுக்கும் மேலே ஒன்று இருக்குது. ஆனால் அது மேலே தான் இருக்குது. நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். வேறு கெஸ் பண்ணியிருப்பீங்க, பொதுவாக ஒரு ஹாஸ்டலோ இல்லை அந்த மாதிரி ஒரு பொதுவான டாமெண்ட்ரிஸ் ஹாஸ்டல்லாம் இருக்கும்போது ரூஃப் டாப்பில் என்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு நான் காட்டிடுறேன். இதான் வழக்கம் போல் இருக்க எல்லா ஹாஸ்டல்ஸ், எல்லா பேக் பேக்கிங், எல்லா டாமெண்ட்ரிஸ்லையும் இதான் இருக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸில். மேலே வந்தாச்சு. உங்களுக்கு செட்டப் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பார்ஸ் அண்ட் கிச்சன். ஸோ நீங்கள் இங்கே வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியேருந்து சாப்பாடு கொண்டு வந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ் நிற்கிற ஒன்று காட்டினேன், அதே மாதிரி நீங்கள் இங்கே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படியே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மழை பெஞ்சனால தான் ஈரமாக இருக்குது. இதே நீங்கள் சம்மர் டைமில் வந்தீங்கன்னா இந்த இடம்லாம் அக்சசிபிளாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இவ்வளோ ஸ்பேசியஸாக நான் ஒரு பெரிய இது மட்டும் பார்த்ததே கிடையாதுங்க. பாருங்கள் அழகாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா அழகாக உட்காந்து சில் பண்ணிட்டு போகலாம். இவரை தான் நான் பண்ணேன் பார்த்தீங்களா? இவர் தான் நான் ரிசப்ஷன் பண்ணேன். இதான் கிச்சன். உங்களுக்கு இங்கே தான் ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பார் செட்டப்பில் இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இங்கே உட்காந்துட்டு அழகாக பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு நீங்கள் உட்காந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஆம்பியன்ஸு தான் வேறு லெவலு. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆம்பியன்ஸ் தாங்க. இவ்வளோ ரேட்டு கம்மியில் இவ்வளோ ஆம்பியன்ஸு கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல. ஸோ இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவாவில் நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள்கிட்ட காரோ இல்லை பைக்கோ இருந்துச்சுன்னா முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் பாருங்கள், பார்க்கிங் கூட இருக்குங்க. இவ்வளோ கம்மியான விலைக்கு உங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு கோவாவில் இந்த ஏரியா மட்டும்தான். நான் இனி அடுத்தடுத்த எங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு அதையும் நான் வந்து காட்டுறேன். சீப் அண்ட் பட்ஜெட்டாக தான் எல்லாத்தையும் நம்ம சீசனையும் முடிக்கிறோங்க. எப்படி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். நீங்கள் தான் சொல்லணும் இது எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு. ஸோ இன்றைக்குள்ள பிளான் வந்து என்னென்னு சொல்லிடுவோம். ஸோ இங்கேருந்து ஒரு 10 o'clock இல்லை 9:30க்குன்னா மழை வந்து துருன்னு லைட்டாக பேஞ்சிட்ருக்காப்புல. ஸோ மழை லைட்டாக அப்படி சாஞ்சோடனே நம்ம பைக் எடுத்துகிட்டு தெரியும், முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பைக்கில் தான் ரைட் பண்ணி வந்தோம். தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர்லேருந்து ஷிவமோகா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா கோவா வந்துட்டோம் நம்ம. ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நார்த் சைடில் இருக்க, அதாவது ட்ரைகோல் பீச், அதாவது இந்த கார்னரில் இருக்குது. மகாராஷ்டிரான்னு சொல்ல முடியாது, கோவான்னு சொல்ல முடியாது, அது பார்டரில் இருக்குது. அந்த பீச்சில் ஆரம்பித்து அப்புறம் முரிஞ்சிம் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்ட்ரெச்சில் இருக்க எல்லா பீச்சஸும் கவர் பண்ண போகிறோம். அப்புறம் அங்கே இருக்க பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளேசஸ்ஸு டீட்டெயில்ஸு எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இல்லாட்டி இந்த சைடில் முடிஞ்சால் அட்டாச் பண்ண முடிஞ்சால் அந்த செங்கின்னு எடிட் வரும்ல, அந்த எடிட்டில் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வாங்க போகலாம். இங்கே தான் நம்ம வந்து ஃபெரி ஏறணும். அந்த ஃபெரி ஏறி நம்ம அப்படியே அங்கே இறக்கி விட்ருவாங்க. ஸோ பார்ப்போம் அலோவ் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு தெரியலை. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், என்னன்னு புரியலை. ஸோ பார்ப்போம். பாட்டு தாங்க, இது வந்து கடல் கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து என்ன சொல்கிறது, நதி, அது வந்து சேர்ற இடம் மாதிரி. टिकट किधर मिलता है? टिकट
டைரக்ட். பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லையா, அப்படியே போய்க்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம வண்டி அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு கேட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபெரியில் ஏறியாச்சு. ஃபெரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஃப்ரீ தானா. காசுன்னு நினச்சேன், சரி பரவாயில்ல, காசு இல்லாமல் ಮಾಡ್ಬೋದಾ ಲೈಕ್ ಕಾಂಡು ಬೈ ಓಕೆ ಅಕೇಲಾ ಲೈಕ್ ವಿ ಕ್ಯಾನ್ ಡೂ ಮೈ ಸೆಲ್ಫ್. ஓகே அண்ணன் கொஞ்ச நேரத்தில் நம்மளை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாரு. பார்த்தா அவருக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபெரி உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ இந்த பீச்சிலேருந்து நம்ம அந்த பீச்சுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து அந்த சைடு இருக்கான், இந்த சைடு தான் கோவா, இதோட முடியுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அன்னைங்களாம் தான் ஹாய் இவங்கள்ட்ட ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க எப்படி வந்தீங்க, தமிழ்நாட்டிலேருந்து பைக்லேயே வந்தீங்களா கேட்டாங்க. ஆமாம் தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே பைக்கில் ஏறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம் ஓ போல்றீங்க. ஸோ அங்கே தலைவர் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்தோன்னா கொஞ்சம் இதாக கடுப்பாயிட்டார். நான் அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்குட்டிங்க தான் நிற்கிறோம். வண்டியை நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி உங்களுக்கு உட்கார்றதுக்குலாம் இங்கே இடம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இடமே செம வைப்பாக இருக்குது. இது வந்து காயல்னு சொல்லுவாங்க, அதாவது நதியிலேருந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்போ அந்த சைடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பீச் இருக்கும். இங்கிட்டேருந்து இங்கிட்டு போனாலும் இந்த சைடு பீச் இருக்குது. பட் நம்ம அப்படியே இது வழியாக போக போகிறோம். இது வழியாக போயிட்டு அங்கே ஒரு இடம் தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி அந்த ஸ்டாப்பில் வந்து நம்ம நிற்க போகிறோம். வந்து பாருங்கள் கேப்டன் ஜி வந்து மேலே தான் இருக்கார். இங்கே வந்து அப்படியே நம்ம உட்காந்து என்ஜாய் பண்ணி போய்க்கலாங்க. ஏற்கனவே நான் வந்து எங்கே மங்களூர்லேயோ உடுப்பிலேயோ இருக்கும்போது நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே வண்டி எடுக்க போகிறாங்க நினைக்கிறேன், ஹார்ன் அடிச்சிட்டாரு. மங்களூர்லேயோ உடுப்பிலேயோ இருக்கும்போது நான் வந்து பே பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபெரி போயிருக்கேன். பட் இந்த ஃபெரி பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ண தேவையில்லை, ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க நம்ம போய் வண்டி பக்கத்தில் போய் நிற்போம். அண்ணே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எதுக்குள்ளதுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. வண்டியில் வந்துட்டு நம்ம அப்படியே வண்டியை வந்து அப்படியே அந்த கப்பலில் ஏற்றிட்டு அப்படியே நம்ம இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுற ஒரு சுகம் இருக்குது. அதுவும் ஃப்ரீன்னோட இன்னும் ஜாலியாகிடுச்சுங்க. நான் கூட சரி காசு கொடுக்க வேண்டி வரும் என்று நினைத்தேன், ஆனால் இல்லை, ஃப்ரீ என்று சொல்லிவிட்டார்கள். மனம் குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் சரி மழை பெய்யுன்னு சொல்லிட்டு இந்த ரெயின் கோட்லாம் போட்டேன். அங்கிட்டு போனால் அதை கழட்டி போட்டு அங்கே ரைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இங்கேருந்து ஏறி போகிறோமோ அதே மாதிரி சர்வீஸ் இங்கேட்டு அங்கே விட்டுக்கிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் உள்ளது போலங்க, ப்ரைவேட் கிடையாது, கவர்மெண்ட்டு. ஸோ அதனால தான் இங்கே ஃப்ரீ. ஏன்னா வந்து மக்களோட ஒரு தினசரி போக்குவரத்தை இது பெரிய நம்பி தான் இருக்குது. வந்தாச்சுங்க, அந்த சைடுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க் பண்ணுற மாதிரி, அப்பா கார் பார்க் பண்ணுற மாதிரி நம்ம பெரிய பார்க் பண்ணிட்டாங்க. இனி ஜூட் அடிக்க வேண்டியதான் இங்கேருந்து. ஸோ நம்ம போனதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களை வந்து அப்படியே வெளியே விட்டுருவாங்க. பாய் ப்ரோ. பாய் பாய் பாய். வந்தாச்சு, நம்ம அடுத்த சைடு வந்தாச்சுங்க. இனி இங்கேருந்து நம்ம அந்த ஃபோர்ட் ஒன்று இருக்குது, இங்கே ரொம்ப ஃபேமஸான ஃபோர்ட்டு, அதையும் பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு இங்கே பீச் இருக்குது, ராக் பீச் இருக்குது, அதையும் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. வாங்க போகலாம். ஒரே சந்தோஷமாக இருக்கு. அப்படியே ஃபீல் ஏறி முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இங்கே பாருங்கள்
இதை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து ஃபெரி ஏறி வந்தோம். மழை தண்ணி போன்ட்டு ஐயா போக மாட்டேங்கிறானே தம்பி போடா. ஓகே, இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்தோம். ஸோ இது வந்து என்ன ஏது அப்படின்றது நம்ம டீட்டெயில் பார்ப்போம். இது இடம் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஆஃப் டெரக்கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த டெடிகேட்டட் டு தி ஆஸ்பீஷியஸ் மெமரி ஆஃப் கோவாஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர், அதாவது கோவாவோட ஃப்ரீடம் ஃபைட்டரான ஸ்ரீ சஷாந்த் வட்கர், ஸ்ரீ ஹிர்வி குருஜி அண்ட் ஆல்ஃப்ரெடோ அல்ஃபான்சோ. ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பாக சொல்லினா மன்னிச்சுக்கோங்க. இவங்களுக்கு நினைவாக தான் இந்த ஃபோர்ட்டை வந்து கட்டியிருக்காங்க. இந்த தான் அவங்க 2 பேர் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு இது மராட்டியா ஹிந்தி மாதிரி தான் இருக்குது. சூதா இல்லை எனக்கு தெரில, அதனால் மன்னிச்சு. ஸோ பார்த்துக்குங்க, இவங்களுக்காண்டி தான் அந்த பெரிய ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. அப்படியே ஒரு துப்பாக்கியை தலைகீழ நெட்டு வாக்கில் நிறுத்தி அதை அப்படியே ஃப்ளாக் மாதிரி சுருட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் திஸ் பிளேஸ். சரி, இந்த ஃபோர்ட்டை பற்றி கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக பார்த்துருவோம். இது வந்து மகாராஜா கெம்ஸ்வானத் பொன்செல் அப்படின்றவர் தான் இந்த ஃபோர்ட்டை வந்து கட்டியிருக்காரு. கட்டினது வந்து 17th செஞ்சுரியில் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீஸ் வந்து இதை கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றினதுக்கப்புறம் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மேஜர் லொக்கேஷன்ஸாக இருந்திருக்குங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து மகாராஷ்டிரா கோவா பார்டர் இப்போதைக்கு. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரூஷியல் இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் ஆஃப் வந்து க்ரூஷியல் ப்ளே வந்து பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாரு கீரு சண்டைகள் இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செயின்ட் ஆண்டனிஸ் மெமரிஸாக வந்து ஒரு சர்ச்சும் கட்டிட்டாங்க. ஸோ ஒரு ராஜா கட்டினது போர்ச்சுகீஸ் கைப்பற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சாக இப்போ மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடம் வந்து கோவான் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நேஷ்னல் ஃபைட்டர்ஸ் மாதிரி இங்கே கோவா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க லிபரேஷன் அது இது இருந்திருக்கு. அப்புறம் இந்த ஆல்ஃப்ரெடோன்னு சொல்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேட்சை கொண்டு வந்து இந்த இடத்த வந்து கைப்பற்றி இங்கே வந்து நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்டு. நானே இதை பார்த்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் வந்து இதெல்லாம் போட்டுருவாங்க. இதை வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா இடத்த மட்டும் பார்த்துட்டு போகாமல் இந்த மாதிரி டீட்டெயிலும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்லது ரொம்ப. நாட் அலோட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேமரா அலோட் இல்லைன்ட்டாங்க. ஸோ சரி, நான் கோப்ரோ அங்கேயே வச்சிட்டேன். ஸோ ஐஃபோன் இருக்கிறதுல இது ஒரு பெரிய புண்ணியம். நம்ம இதுலேயும் வீடியோ எடுத்துக்கலாம், இதுலேயும் நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஐஃபோன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, உள்ள வீடியோக்காண்டி தான் நான் ஐஃபோன் வாங்கினது. ஸோ என்னை திட்டும் மற்ற ஆண்ட்ராய்டு நண்பர்களே, இது ஒன்று தாங்க காரணம், வேறு எதுவும் இல்லைங்க. காசு பணம் நிறையா இல்லை இருந்துட்டு தான் வாங்கவே இல்லைங்க, இதே ஒரு காரணம். அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச் இந்த ஃபோர்ட்லேருந்து அவ்வளோ அழகாக பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சின்னமாக ஒரு கப்பல் அந்த கேப்பில் தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம ஏறி வந்தோம். இடத்த பாருங்களே, வைபுங்க, சூப்பராக இருக்குது. ஃபோர்ட்னா என்ன, ஆக்சுவலாக எப்போவுமே இந்த ஃபோர்ட் வந்து மேலே தான் கட்டியிருப்பாங்க. பட் இந்த ஃபோர்ட் இன்னும் அழகாக இருக்குது. பீச்சியோ ஃபோர்ட் சூப்பராக இருக்குது. வாவ், இங்கேருந்து ரொம்ப கிளியராக தெரியுதுங்க. அப்பா, அதுவும் நம்ம மான்சூன் டைமில் வந்திருக்கோமா, கடல் கொஞ்சம் அப்படியே ஆக்ரோஷமாக இருக்குது லைட்டாக. ஆனால் ஒர்த்துங்க, வந்து விசிட் பண்ணதுக்கு செம ஒர்த்து, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கோவா வந்துட்டு நீங்கள் வந்து வெறும் அந்த பீச்சு கெஃபே பப்பு அதுவும் முக்கியமான இது தான். பட் இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் அகோ வர்றவங்க அதிகமாக மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ டைகோல் ஃபோர்ட்டு ஸ்பெல் கரெக்டாக பண்ணான்னு தெரில, உங்களுக்கு அதையும் நான் கீழே இங்கே போட்டு வச்சுறேன். போட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். செமையாக சூப்பராக இருக்குது. அந்த ஃபெரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிது. ஸோ அதுக்காண்டி நீங்கள் வரலாம். பட் நான் ஒரு சில வீடியோ பார்த்துருக்கேன், அந்த மேலே இருந்தெல்லாம் வந்துட்டு வீடியோ போட்டாங்க. ஸோ இது போட முடியுமான்னு தெரியலை, பார்ப்போம். அந்த ரூமுக்கீம் எடுத்தோம்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மேலே அதெல்லாம் சுற்றி பார்க்க முடியும். உள்ளே பார்த்தீங்கன்னா செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் ஒன்று இருக்குங்க. சர்ச்சுக்காவது அலோவ் பண்ணியிருந்துருக்கலாம். பட்டு இவ்வளோ தான் உங்களுக்கு ஆக்சசிபிள்னு நினைக்கிறேங்க. இதுக்குள்ளே தான் முடிச்சுக்கணும். நம்ம அண்ணன் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாருங்க, காடு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக பேசினார். மற்ற இடம் மாதிரி இல்லாமல் வந்துட்டு, தம்பி கேமரா அலோட் இல்லைப்பா, உள்ள வீடியோ அதை வச்சு எடுக்காதீங்கப்பா, ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துக்கோப்பா, அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க. கோவன் மக்களே கொஞ்சம் ஸ்வீட்டு தான் போலங்க, என்ன பண்ணுறது. எல்லா இடத்துலையும் மக்கள் எவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீட்டாக இருக்குது. பட் ஒரு சான்ஸ் கிடச்சா இங்கே ஹோட்டல் ரூம்லாம் இருக்கான்.
நம்ம சப்போஸ் அப்படியே பெரிய ஆள் ஆகிட்டோம்னா ஒரு நாளைக்கு வந்து அப்படியே ஒரு ரூமை புக் பண்ணிவிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இங்கே பக்கத்தில் இன்னொரு பீச் இருக்குது, ராக் பீச் ஒன்று இருக்குது. நம்ம அதை போய் அப்படியே விசிட் பண்ணுவோம். நான் வந்து சொன்னேன் தங்கலாம் ட்ரை பண்ணலான்னு சொன்னேன். ரேட்டு கேட்டோன்னே கொஞ்சம் இதாகிடுச்சு. நான் கூட 2000 3000 4000 அந்த ரேட்டுக்குள்ளே வரும்னு நினச்சேன். எவ்வளோ சொன்னாங்க தெரியுமா? அந்த அண்ணன்ட்டு தான் இப்போ கேட்டு வந்தேன். 15,000 வாங்க, ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு 15,000. அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரலை. அப்படியே காசு வந்தாலும் 15,000 கொடுத்து நான் வந்து போனேன்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. யாருக்கு தெரில. அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க அந்த ராக் பீச்சுக்கும் வந்தாச்சுங்க. இடம் பார்த்தீங்கன்னா வரது செம்ம ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு. நான் வேறு ஹெல்மெட்டில் மாட்டாமல் தனியாக மவுண்ட் பண்ணால பெருசாக உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. லொக்கேஷன் பாருங்களேன், அப்படியே பச்சை பச்சை பச்சை. எனக்கு தெரிஞ்ச முந்திரி மரமாக இருக்க கூட சான்ஸ் நிறையா இருக்குங்க. இங்கே பாதிப்பா இந்த முந்திரி மரம் தான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஃபேமஸான ஃபெனி இங்கேருந்து தான் தயாரிக்கிறாங்க. அந்த முந்திரி பழத்தை எடுத்து அதை வந்து நச்சு அதை ஃபெர்மெண்ட் பண்ணி தான் இங்கே வந்து அந்த ஃபெனின்னு சொல்கிற அந்த மதுபானம் வந்து தயாரிக்கிறாங்க. விருப்பம் இருக்கோம் வந்து குடிச்சிக்கலாம், அவங்க தனிப்பட்ட விருப்பம். பட் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஐயோ வைப் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இடத்த பாருங்கள் நண்பர்களே, இடத்த பாருங்கள். அப்படியே வந்துட்டு ஒரு சிலர் அப்படியே கேம்பிங் மாதிரிலாம் செட் பண்ணிட்டாங்க. கொடை கிடை இதெல்லாம் செட் பண்ணி வைப் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம பாய்ஸ் தான் அது, அவங்களோட பேசினாங்கல்ல அவங்க தான். பாருங்கள் இடமே செம்ம சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து அந்த முனைக்கு கூட போகலாம். நம்ம வந்து அப்படியே ட்ரெக் பண்ணி, சின்ன ட்ரெக்கு தான், அப்படியே நம்ம ட்ரெக் பண்ணி அந்த முனை வரைக்கும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, அப்புறம் இந்த சைடு ஏதோ ஒரு கேவு மாதிரி இருந்துச்சு, நம்ம அதையும் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் டிப் ஆஃப் கோவான் மகாராஷ்டிராவில் இருக்குங்க. அதான் இன்னொரு ஹைலைட்டு. அதாவது கொஞ்சம் பிரசித்தி பெற்ற இடம் தான் இது. ஏன்னா ஆளுங்க ரொம்ப கம்மி. இப்போ நம்ம கோவாவில் இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்புவீங்களா? பாருங்கள், ஒரு காரு 2 காரு. ஐயோ தலையன் பறந்துட்டான், அவனை வேறு பிடிக்கணும். வாங்க நம்ம அப்படியே இந்த ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய சம்பவமாக இருக்குங்க. ஐயோ தண்ணி வேறு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குங்க இந்த இடத்துல அடிக்கிற காற்றுக்கு. நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்குமான்னு தெரில, ஏன்னா காற்று அந்த அளவுக்கு பலமாக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், ஒருத்து வருமா, கொஞ்சம் விட்டாலும் விழுந்துருவோம் நம்ம. பார்த்தீங்களா கோவாவோட அழகை பாருங்க. காற்று ரொம்ப பலமாக இருக்கிற காரணத்தினால் இங்கே பாருங்க தண்ணியே உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு ஒழுங்காக தெரியாதுன்னு ஐஃபோனில் எடுத்து போட்டு காட்டுறேன். அவ்வளோ காற்று வருது, அப்படியே முரட்டாக ரிவர்ஸ் ஆகுது தண்ணி. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 200லேருந்து 250 மீட்டர் தாங்க இருக்கும். என்னோட முகத்தை பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு அப்படியே குஷியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பீச்சிலேருந்து தண்ணி அப்படியே ஏறி அந்த கல்லுலேருந்து அப்படியே மேலே திரும்பி பறக்குதுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் தான் கிடைக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஏன்னா நம்ம செப்பல் வேறு சலக்குன்னு சிறுவாப்பில். ஓ வண்டி அங்கே கூட வைக்கலாம் போலங்க. ட்ரக் பண்ணி நம்ம வந்து கடைசியில் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. அப்பா இது அதை விட அற்புதமாக இருக்குங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி மாதிரி அங்கே கொட்டிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பாருங்க எல்லாம் ஃபிஷிங் பண்ணிட்டுருக்காங்க இந்த சைடு. ஸோ எப்படி உள்ளே போகணுன்னு தெரில. நான் பாட்டு என் நோக்கத்துக்கு வந்த மாதிரி போயிட்டுருக்கேன். இதான் கரெக்டான ரூட்டானு தெரில. உங்களுக்கு நான் வந்து மேப்பும் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு மேப்பை அட்டாச் பண்ணி வச்சா நான் எந்த அளவுக்கு மகாராஷ்டிரா கோவா பார்டரில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். போகிற பாதிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுக்கப்பி கல் கில்லெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் பாதியான்னு தெரில. பேர்கில்ஸ் மூமெண்ட் ஆகிட்டோங்க நம்ம. இப்போ பேர்கில்ஸ் மாதிரி தான் நடந்து ஒவ்வொரு இடமா டிஸ்கவர் பண்ணுறீங்க. நல்லா இருக்குது. நம்ம இதெல்லாம் எத்தனை தடவை கனவு கண்டிருப்போம் இந்த மாதிரி. பாய்ஸ் கோவா வர்ற பாய்ஸ் இந்த ஸ்பாட்டையும் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் பாய்ஸ். வெறும் பீச்சு பார்ட்டி சரக்குன்னு மட்டும் இல்லாமல் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைபாக அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன இப்போ கீழே போகணும், வழுக்குது வேறு செருப்பு, அதுதான் பெரிய டாஸ்க்கு. ஏறுறது கூட ஏறிடலாம். இடமே சாலியோ ஜிம்கானா தான். அப்புறம் ஊரில் என்ன நடக்குதுன்னே தெரியலை. நம்ம இங்கே ட்ரிப்பு வந்துட்டோம்னாலே ஊரில் இருக்க ஹைலைட்ஸ்லாம் அப்போ விட்டுறோம். கூமாப்பட்டி எத்தனை பேர் போனீங்க? ஏன்னா இப்போ வந்து கூமாப்பட்டி தான் ட்ரெண்டு. கண்டிப்பாக நான் ஊரில் இருந்து வச்சுங்களேன் கூமாப்பட்டி ஒரு விசிட்டு போட்டிருப்பேன். என்ன பண்ணுறது, இங்கே வந்து ட்ராவல் வந்தனால கூமாப்பட்டி மிஸ் பண்ணுறேன்.
தலைவன் பேர் என்னன்னு தெரியல. பேர் உங்களுக்கு தெரிஞ்சா நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தலைவன் பேர் என்னன்னு. நம்ம கூமாப்பட்டிக்கு நம்ம சேனல்லேருந்து ஒரு விசிட்டை போட்டுருவோம். இப்போ வந்தாச்சுங்க. இதாங்க முதல் தடவை இந்த மாதிரி பாதைகளை ட்ரெக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. எப்பா வைபுங்க. ஐயோ இடம் தாராளமாக இருக்குங்க. போடு ஒர்த்து வைமா ஒர்த்து. இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. செம. இதான் நான் முதல் தடவை இந்த மாதிரி ராக் பீச்சில். இதாங்க ராக் பீச்சு பாருங்க, செம்மையாக இருக்கு. நம்ம அப்படியே இது மொழி அப்படியே ஏறி நம்ம அந்த அன்னைங்களாம் நிற்கிறாங்கல்ல, அதுல நடந்து அந்த முனை வரைக்கும் போவோம். இல்லாட்டி நம்ம இந்த முனை கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த முனை வரைக்கும் கூட போகலாம் நம்ம. உங்களுக்கு இங்கே பாருங்கள், பொதுவாக அந்த பீச் சைடு வந்தால் என்ன இருக்கும், மணல் மாதிரி தானே இருக்கும். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்கள் தான் இருக்குது. கல்லுக்குள்ளே சிற்பி அப்புறம் மற்ற ஐட்டம் உயிரினங்கள்லாம் வாழுதுங்க உள்ளுக்குள்ளே. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த முனைக்கிட்டே வந்துட்டேங்க. நம்ம போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். நம்ம போயிட்டு பின்னாடி இருக்க அன்னைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபிஷிங் பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய மீன் ஏதோ வரும் போல் இருக்குது. அதனால் அந்த இடத்துல அப்படியே ஃபிஷிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ உங்களுக்கு கோவாவில் நிற்கிறேன்னா உங்களுக்கு அப்படியே மகாராஷ்டிராவையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்புங்க, அப்படியே நல்ல மேஜர் டிப்பு. இங்கே இருந்து தான் உங்களுக்கு அந்த செப்பரேஷனே ஆகுது. வாவ், எங்கே இங்கே ஒரு பீச் இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்கே. என்னங்க இன்னைக்கு ஃபுல்லாக அதிசயம் மேல் அதிசயம், ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம். வாவ், செம்மையாக இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லாக என் வாயிலேருந்து செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வைப்பாக இருக்குன்னா ஃபுல்லாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஐயோப்பா, இதெல்லாம் இந்த சாலமன் தீவு அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் தான் நான் இந்த மாதிரி கல்லில் பட்டு தெரித்து இந்த மாதிரி ஓடு தகிட அப்படியே நம்ம ட்ரெக் பண்ணி இங்கிட்டு கூட போகலாம். சைடில் ஏறி இப்படி இங்கிட்டு போகலாம். பட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராங்க. இப்போ இங்கே நடுவில் நிற்கிறோம் கரெக்டாக. இதை தாண்டி அந்த சைடு போயிட்டால் மகாராஷ்டிரா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே கோவா கண்ட்ரோலில் வரும். எங்கள் வைபுங்க. அளவுக்கு வாக்கபுளான்னு கேட்டால் கிடையாது தான். பாருங்க செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா. இங்கே நின்னீங்கன்னா தண்ணி வரும். பட் நம்ம தள்ளியே நிற்போம். நான் கடல் காற்று பட்டா அப்புறம் தலைவிடும். ஏற்கனவே கருப்பாக தான் இருக்கேன், மேற்கொண்டு கருப்பாயிருவோம். இங்கே இருந்தோம்னா சரிப்பட்டு வராதுங்க. கடல் உப்பு காற்று பழக்கூடாது பார்த்தாடி சாரி ப்ரோ. இங்கே வந்துட்டு கடலில் வந்து நல்லா மூஞ்சிலே ஃபேஷியல் பண்ணி விட்டாப்புல. அவ்வளோதான், நம்ம வந்து பேக் டு த ஃபார்ம். இங்கே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து திரும்பி போயிட்டு குளிக்கிற மாதிரி ஆகி போயிடும். நிறைய இடங்கள் போக வேண்டியது இருக்கு. மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. யாராவது வந்து கோவா வந்துட்டு இந்த இடத்த மிஸ் பண்ணிங்கன்னா எனக்கு புரியலை. ட்ரைகோல் ஃபோர்ட்டு நான் உங்களுக்கு லொக்கேஷன் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் அந்த ஃபோட்டோ பாருங்கள், ஒரு வியூ கிடைக்கும். அங்கேருந்து ட்ரக் பண்ணி இல்லை பைக்லேயோ ஏதோ ஒன்று நடந்து இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. ராக் பீச்சுங்க, அந்த ஃபோர்ட் பக்கத்தில் இருக்க ராக் பீச்சு வேறு லெவல். மொரட்டாக வைப்பலாம். பாருங்க எந்த அளவுக்கு வந்து தண்ணி பீச்சிக்கிட்டு வருதுன்னு. இடம் எப்படி மாசா கெத்தா வைவா பாடு மக்களே. தயவு செய்து கோவா ஓடுறவங்க, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே. நான் இந்த இடத்த வந்து எப்படி ரேண்டமாக சூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க.
அந்த ராக்கில் பட்டு தண்ணி வர்றது அப்படியே ஒரு ஹிடன் ஜெம்மு மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆள் தான் வராங்க, நிறைய க்ரௌடே கிடையாது. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு அந்த மேலே உட்காந்து டாப்பை என்ஜாய் பண்ணலாம். சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அதை வைப் பண்ணுவாங்க. பாருங்க கடல் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம திரும்பி வந்து போயிட்டு வண்டி எடுத்து நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். திரும்பி ஃபெரி வழியாக தாங்க போகணும். அதே ஃபெரி வந்த ஃபெரியை வெயிட் பண்ணி பார்த்து எப்போ வருதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதில் ஏறி திரும்பி வந்து மெயின்லேண்டுக்கு போயிடணும். என்னோட ஒரு அன்பான ஒரு ரெக்வஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வரோம், எல்லாம் பண்ணுறோம், இந்த இடம் திரும்பி இப்படியே இருக்கணும். பட் பாருங்களே, குப்பை வந்து கடல்லேருந்து தள்ளின குப்பையா இல்லை நம்ம மக்கள் இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்படி போட்டு போனால் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு. கொஞ்சம் தயவு செய்து நம்ம ஊரை நம்ம தான் வந்து பத்திரமா பாதுகாக்கணும். இவ்வளோ $1 மில்லியன் வியூ, மில்லியன் இல்லை $1 பில்லியன் வியூங்க இந்த இடம்லாம். இதை வந்து நம்ம இப்படி நாஸ்தி பண்ணால் வருங்காலத்துக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் இருக்க இடத்த கொஞ்சம் சுத்தபத்தமாக பார்த்துக்கிட்டோம்னா வருங்கால சந்ததிக்கும் நம்மளுக்குமே ரொம்ப நல்லது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதனோட ஸ்மால் அட்வைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபெரியில் ஏறி திரும்பி அந்த கரை கடக்க போகிறோம்.